ஹாய் மக்களே, கேபிஒய் பாலாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 50 நடிகைகள் என்னோட நடிக்க மறுத்துட்டாங்க. கேபிஒய் பாலா அவர்கள் வேதனையாக சொன்ன ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலான நடிகைகள் யார் ஹீரோன்னு கேட்பாங்களாம். பாலான்னு சொன்னதுமே நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். இது நடிகைகள் மீதான தவறு கிடையாதுன்னு சொல்லி நடிகர் கேபிஒய் பாலா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு அடியெடுத்து வச்சவர் தான் கேபிஒய் பாலா அவர்கள்னே சொல்லலாம். இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் கலக்கப்போவது யாரு, குக்கு வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சியின் மூலம் தான் பிரபலமாயிருக்காங்கன்னே சொல்லலாம். பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வருகிறாங்க இப்போ கேபிஒய் பாலா அவர்கள். இதை தவிர்த்து அவர் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி தருவது, உடல்நலம் குன்றி பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நடிகர்களுக்கு பண உதவி செய்வது போன்ற சமூக சேவைகளை ஈடுபட்டு வருகிறார் என்பது பலரும் அறிந்த ஒரு உண்மை. இவர் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது காந்தி கண்ணாடி என்ற திரைப்படம். இந்த படத்தை ஆதிமூலம் கிரியேஷன் நிறுவனம் சார்பில் ஜெய்கிரண் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. ரணம் படத்தை இயக்கிய ஷெரீப் அவர்கள் இயக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இயக்குனர் பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா உள்ளிட்ட பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. படத்துக்கு விவேக் மெர்வின் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் குறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் கேபிஒய் பாலா அவர்கள், பொதுவாக நாயகிகள்லாம் தேர்வு அலுவலகத்தில் நடக்கும், அங்கு தான் கதையும் கேட்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு நான் ஹாலில் காத்திருப்பேன், கதை நன்றாக இருக்கிறது, யார் ஹீரோன்னு கேட்பாங்க, பாலான்னு சொன்னதுமே நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அவர்கள் மீதான தவறு கிடையாது. இப்படியே ஒரு புறக்கணிப்பாக நடந்து கொண்டிருந்தது. இப்படியே 50 பேர் என்னை புறக்கணிச்சிட்டாங்க. நானும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நடிகர் கேபிஒய் பாலா அவர்கள் ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா 51வது ஆளாக வந்தவர் தான் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவங்க கதையை கேட்டதுக்கப்புறமா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் கேபிஒய் பாலா அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.